குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ். இப்போ நம்ம போர்டில் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், நீட் 2019. இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். 2 point charges A and B having the charges plus Q and minus Q respectively are placed at a certain distance apart and the force acting between them is A. அதாவது ரெண்டு சார்ஜ் இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து F. If 25% of the charge A is transferred to the B, 25% A வந்து Bக்கு மாற்றுறாங்க. அப்போ தென் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற சார்ஜ் என்ன, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ சின்னதாக முடிச்சிட்டோம். இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணினேன், வீடியோ ஆஃப் ஆகியிருந்திருக்கு, அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு சார்ஜ் வச்சுருக்கோம், ஏஎன்பி, இது தெரியும். இப்போ இதில் கூலிமிக் லா அப்ளை பண்ணணும்னா கே இது போட்டு கொடுக்குறோம். இந்த சார்ஜ் மைனஸ்க்கு தான் இந்த மைனஸ், த எவ்ரி திங் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், இட் இஸ் கிவன் அஸ். இது கொடுக்கப்பட்டிருக்கு, கொஸ்டினில் எஃப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். ஓகே, ரெண்டாவது இந்த இடத்துல வாங்க. இதில் வந்து 25% இங்கே போச்சு அப்படின்னா, 25% போச்சுன்னா இங்கே மீதி இருப்பது 3/4 ஆஃப் த QA, Qன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து முன்னாடி இருக்கிறது 1, தட் இஸ் கால் -1. இதோட புதுசாக வர்றது +1/4. அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம், நமக்கு வர்றது -3/4, அவ்வளோதான். அப்போ புதுசாக வர சார்ஜ் வந்து இது +3/4, அது -3/5 தட் இஸ் கால் Q. அப்போ உனக்கு ரெண்டு காமனாக இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த க்யூலாம் வெளியே எடுத்துட்டோம். ஸோ அப்போ இந்த மைனஸ், இந்த ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த மைனஸ் நம்ம இங்கே வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மைனஸோட சேர்ந்து தான் எஃப்ங்கிறோம். 3 3s are 9 and 4 4s are 16. ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து F9 9 F9 F/16 தான் ஆன்சர்.